ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாசமகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 16/11/2024 15/12/2024 வரை உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம். பொதுவாகவே நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்ற வழக்கத்தை கொண்டாடுறது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்றதை நம்ம மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி அன்றைக்கி பிறகுறது. துலாத்தில் இருக்கக்கூடிய சூரியன் விருச்சிகத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தை சௌரமான மாதம்னு சொல்கிறோம். சந்திரமான மாதங்கள்னு இருக்குது. அது அமாவாசைக்கு அடுத்த நாளான பிரதமையிலோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளான பிரதமையிலோ வரக்கூடியது. அது இந்த ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்களில் கடைபிடிக்கிறாங்க. நம்ம சௌரமான மாதங்களை கடைபிடிக்கிறோம். இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல்ல இப்போ கோல்சாரம் என்ன இந்த மாதம் பிறக்கும் பொழுது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம். அதற்கப்புறம் ஒரு ராசியாக இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தின் கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலேனா ரிஷபத்தில், அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறதும், கேது கன்னியிலும், சூரியனும் புதனும் விருச்சிகத்திலும், தனுசுவில் சுக்கிரனும், கும்பத்தில் சனியும், ராகு மீனத்தில் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தாலேனால் 3/12/2024 டிசம்பர் 3ஆம் தேதி பார்த்தாலும் சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து மகரத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன். இந்த 4 கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்கிறோம். இந்த மாத கிரகங்களை வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்களை சொல்கிறோம். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதம் 16/11/2024 அன்றைக்கி முடவன் முழுக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது முடவன் ஐப்பசி மாதத்தினுடைய அனுபவிக்கணுன்ட்டு காவிரியில் குளிக்க வர்றது லேட் ஆகிடுறது, ஒரு நாள் தள்ளி ஆகிடுறது. அதனால் அந்த காலகட்டத்திலையும், அதாவது கார்த்திகை 1ஆம் தேதியிலையும் காவேரியில் குளித்தால் ஐப்பசி மாதத்தில் குளித்த துலாஸ்தானத்திற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். அதனால் இது முடவன் முழுக்கு அப்படின்னு பேர். மிகவும் விசேஷமான நாள். இந்த மாதம் பார்த்தோம்னா 23/11/2024 அன்றைக்கி வாஸ்து நாள். வாஸ்து கார்த்தால 10:14 11:44 1.5 மணி நேரம். பொதுவாகவே வாஸ்து நாளில் வேறு எந்த திதி, வாரம், கரணம், யோகம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. நட்சத்திரம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. வாஸ்து புருஷன் கண் விழிக்கக்கூடிய நாளில் மன பூஜை போடுறது எல்லாமே விசேஷம். எல்லா விதமான கட்டங்களுக்கும் மன பூஜை போடலாம். அதை தவிர வீடு நிலம் வாங்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் பண்ணலாம். அதாவது 10:14 10:14 11:44 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். இந்த காலகட்டத்தில் இந்த 90 நிமிஷத்தில் எது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு பார்த்தோமேனால், முதல் 18 நிமிஷம் நித்திரை விட்டு அவர் காலை கடன்கள் முடிக்கிறது. அடுத்த 18 நிமிஷம் அவர் குளிக்கிறது, நீராடுவது. 3வது 18 நிமிஷம் கடவுளுக்கு பூஜை செய்வது. 4வது 18 நிமிஷம் பார்த்தாலேயான அவர் உணவு அருந்துவது. 5வது 18 நிமிஷம் அதாவது தாம்பூலம் தரிப்பது. இந்த உணவு அருந்து காலத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலமான கடைசி 36 நிமிஷத்தில் எந்த ஒரு விஷயமும், வீட்டின் மனை கோலிடுதல், வீட்டின் மனை பூஜை போடுதல், அதாவது மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, அதாவது ஏற்கனவே வீடு இருக்குது, வீட்டுக்கு மேலே ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக அந்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். இந்த காலத்துக்கு நாள் நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை. எந்த ஒரு அதாவது ராகு காலம், யமகண்டம் எந்த ஒரு விஷயமும் பார்க்க தேவையில்லை. வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நேரத்தில் பண்ணக்கூடியது நிச்சயமாக நடைபெறும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 1/12/2024 அன்றைக்கி கார்த்திகை அமாவாசை. மிகவும் ஏற்றமான நாள். அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் வீரராக சுவாமி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 13/12/2024 அன்றைக்கி பரணி தீபம்.
அதாவது கார்த்திகை மாதத்தில் வந்து பரணி தீபம் ரொம்ப விசேஷம். திருவண்ணாமலையில் மிகப்பெரிய ஏற்றம். அன்றைக்கி பார்த்தலையானால் இது சிவனுக்கு பெரிய ஏற்றமான காலம், பிரதோஷ காலம் வேறு. அன்றைக்கி சாயந்தரம் 6:10 மணி 6:15 மணி வரலும் தான் திரையோதசி இருக்குது. அதனால் வந்து சாயந்தரம் 5:45லேருந்து 6:15 வரலும் பிரதோஷ காலம் வேறு இருக்குது. மிகப்பெரிய ஏற்றமான காலம். பரணி தீபம் அன்றைக்கே தான் கிருத்திகையும் இருக்குது. கிருத்திகை தீபம் எல்லாமே அன்றைக்கி திருக்கார்த்திகைன்னு சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் 15ஆம் தேதி பௌர்ணமி, அதாவது 15/12/2024 அன்றைக்கி பௌர்ணமி வருது. கார்த்திகையினுடைய பௌர்ணமியாக இன்றைக்கி வருது. ஸோ இந்த மாதம் மொத்தமே வந்து நல்ல விசேஷமான நாட்கள், நல்ல ஒரு ஏற்றமான நாட்கள், நிறைய முகூர்த்தங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள், திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமான நாட்களாக இந்த மாதம் கருதப்படுறது. சரி, இந்த மாதத்தில் பார்த்தலையானா என்னென்ன, அதாவது என்ன சொல்கிறது, இந்த மாதத்தில் வந்து எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கும். உங்களுக்கு ஏதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு போடுறோம். அந்த கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். நான் அதாவது ஜாதகத்தை போடும்பொழுது நட்சத்திர சந்தி, ராசி சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அந்த ஜாதகத்தை போட்டு தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்து அதற்கு பிறகு இன்றைய கோல்சாரம் பிரகாரம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை கார்த்திகை மாதம் குரோதி வருஷம் 2024 பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார். 6ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறது விசேஷம். இப்போ பார்த்தோன்னா உங்களுடைய ராசிநாதன் பரிவர்த்தனை அடைகிறார். இதனால் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். டிசம்பர் 3 தேதி வரலும் பார்த்தடையானால் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். என்ன சாமி இப்போ இப்படி சொல்கிறீங்க, 6ஆம் இடத்துல வக்கரகதி அடைஞ்சால் நல்லதுன்னு சொன்னீங்களே அப்படின்னா, ராசியிலேயே சுக்கிர பகவான் இருக்கார். சுக்கிரன் 6ஆம் அதிபதி, ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய 6ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் பரிவர்த்தனை பெறுறார். ராசிநாதனும் வக்கரகதியில் இருக்கார். அதனால் வந்து உடல்நிலையில் சற்று பின்னடைவு, மன கிளேசங்கள், மனசில் வந்து ஒரு இனம் தெரியாத ஒரு பயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது நவம்பர் 16, 2024 டிசம்பர் 15, 2024 வரை உண்டான காலகட்டம். ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய், அதாவது 5-12 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்துல நீச்சமாகி மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் பார்த்தோன்னா திடீர் பண யோகம் வரும். அதை தவிர வந்து மறைவு ஸ்தானத்தில் போய் அதாவது பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைகள் மூலியமாக திடீர் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பும், வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியில் பார்த்தலையானால் ராசி அதிபதி அப்படின்றவர் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறதுனாலையும் வக்கரகதி அடைகிறதுனாலையும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். இவ்வளவு நாளாக வந்து இந்த 7.5 சனியில் கஷ்டப்பட்டாச்சு. இப்போ தான் 7.5 சனி வக்கர நிவர்த்தியும் அடைஞ்சிருக்காருன்னு சொன்னீங்க. உடனே இப்படி ஆகிடுச்சேன்னா கவலைப்பட வேண்டாம். டிசம்பர் 3ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. டிசம்பர் 3ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பெயர்ந்து போகிறார். இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார். முயற்சிகள் எல்லாத்திலையுமே வெற்றியை கொடுக்க போகிறார். எந்த ஒரு முயற்சியும் வெற்றியை கொடுப்பார். இருந்தாலும் இளைய சகோதரர்கள் கூட சிறு சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் புதிய வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கக்கூடியதற்கு புதுசாக வந்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். சிறு சிறு கடன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் வக்கர
கதியில் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுடைய எதிரிகள் அவெல்லாம் வந்து சற்று பின்னடைவை சந்திப்பார்கள். அது ஒரு நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றிருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். ஆனால் சுபகிரகமான சுக்கிரன் போய் இருக்கிறதுனால எல்லாருமே உங்களை கம்ஃபர்டபுளாக மூவ் பண்ண பார்ப்பாங்க. எதிரிகள் எல்லாரும் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற நியாயத்தை சொல்லிட்டு அதன் மூலியமாக வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ராசிக்கு 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான் தொழிலில் வந்து மாறுதல்கள் வரும், ஏற்றங்கள் வரும், புதிய வேலை கிடைக்கும். 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சின்னா புதிய வேலை கிடைக்கும். அரசாங்கம் சம்பந்தமான உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடியது, அதாவது மாச பலன்கள் சொல்லும்போது பார்த்தோம்னா மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு சொல்லுவோம். இந்த 4 கிரகங்களை வச்சு இந்த மாச பலன்களை சொல்லுவோம். இந்த மாத பலன்களில் பார்த்தீங்களேனால் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துக்கு வரார். அவர் வந்து 10ஆம் அதிபதி, அதாவது 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் 2 பேரும் 9, 10 அதிபதிகள் 12ஆம் இடத்துல வந்து இருக்கார். இந்த தனுசு ராசிக்காரர்கள் பொது காரியங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. கோவில்கள், தர்மஸ்தாபனங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் அதிகமாக இந்த மாதம் செலவு பண்ணுவாங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக சிறு சிறு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு படிக்கிறவங்க வந்து வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் அவங்க நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்காது. கொஞ்சம் அதை விட லெசர் இதில் இருக்கக்கூடிய மேல் படிப்பு படிக்கிறதுக்கு அந்த ரேங்கிங்கோட கொஞ்சம் லெசர் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய இது தான் கிடைக்கும். அதாவது யூனிவர்சிட்டி தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனாலையும் 12ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியும் வந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால நீங்கள் நினைச்ச விஷயங்கள் டக்குன்னு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இல்லை. இந்த மாதத்தில் சிறு சிறு தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த சனி பெயர்ச்சி, அதாவது சனியினுடைய வக்கர நிவர்த்தியே வந்து ஒரு பெரிய ஏற்றம். இந்த மாதத்தில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு முயற்சிகள் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. ஆனால் சில நாட்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் என்ன அப்படின்னா சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமன்றது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகக்கூடிய காலகட்டம். அந்த சந்திர பகவான் 8ஆம் இடத்துல போகும்பொழுது பார்த்தோம்னா 5ஆம் அதிபதியோடு சம்மந்தப்பட்டு போகிறார். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து குழந்தைகள் மூலியமாக ஏற்றம் வரும். மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணம் வரும். இருந்தாலும் அந்த நேரத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும்ன்றதுனால வேண்டாம்னு சொல்கிறோம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த சந்திராஷ்டம காலம் அப்படின்றது இந்த 18/11/2000 அதாவது 20/11/2024 22/11/2024 வரலும் உண்டான காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். அது தவிர வந்து இந்த தேவையில்லாமல் வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒருவேளை நீங்கள் வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையணும்னு நினச்சிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை போய் வேண்டிட்டு வர்றதும், அவருக்கு வந்து ஒரு 10 தண்ணி குடத்தில் வந்து தண்ணி அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுக்கறதும் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும். இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் அவசியமாக இந்த இவரை போய் பார்த்துட்டு வாங்க. அதாவது சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானை போய் பார்த்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். ஏன்னா இந்த மாதம் கார்த்திகை மாதம் முருகனுக்கு உண்டான மாதம். சுவாமிநாதன் சொல்லக்கூடியவருக்கு போய் பார்த்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும்.